विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சாஸ்வதமான ஒரு ஆனந்தத்தை தேடிட்டு இருக்க. அந்த ஆனந்தமானது எங்க இருக்குன்னு அவளுக்கு தெரியல. இந்த ஆனந்தத்தை கண்டுபிடிக்கணும்னு பல சாஸ்திரக்காரர் பல விதமா முயற்சி பண்ணின. அதுல லோகத்துல ஆனந்தம் எங்க இருக்கு? காலத்தினால ஆனந்தம் வருதா, கிரகங்கள்னால ஆனந்தம் வருதா, அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால ஆனந்தம் வருதா, வெளி உலகத்தினால மனுஷன் சௌக்கியமா இருக்கானா, இப்படின்னு எல்லாம் ஒரு விசாரம் பண்ணினார். கடைசியில யுக்தியினாலையும் சாஸ்திரத்தினாலையும் தீர்மானமானது ஆனந்தம் என்கிறது தன்னிடத்துலதான் இருக்கே ஒழிய வெளியில இல்லை. வெளியில அது காணப்படுறது, ஆனா வஸ்துதா ஆனந்தம் நம்மகிட்டத்தான் இருக்கு. வெளி விஷயங்கள்னால அந்த ஆனந்தமானது நமக்கு அறிவதற்கு ஒரு சகாயமா இருக்கு. அதனால இப்படி இருக்கே தவிர அவர் ஒண்ணும் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணினா, யார நீங்களும் நானுங்கிற மாதிரி இல்ல, மகான்கள் அல்ல, பல வருஷங்கள் இதை யோசனை பண்ணி ஆனந்தம் எனக்கூடியதான பதார்த்தம் மனிதனால அடைய முடியும், அனுபவிக்க முடியும். ஆனா அப்பப்ப வருதுல தான் எப்பொழுது அனுபவிக்கிறானோ, எப்பொழுது எதிர்பார்க்கிறானோ அப்பொழுது அதை அனுபவிக்க முடியும், சாஸ்வதமாகவே அனுபவிக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு. அதுல பலவிதமான ஒரு பரிசோதனைகள் பண்ண பிறகு அந்த ஆனந்தமானது எப்படி இருக்கு, ஏன் நம்மளால அனுபவிக்க முடியலை, எப்பொழுதும் இருக்குமேயானால் அதை நாம் அனுபவிக்கணும் அல்லவா, ஏன் அதை அனுபவிக்க முடியலை இப்படின்னு யோசனை. எல்லோருடைய இதயத்திலும் தான் ஆனந்தம் இருக்கு. ஆகையால் தூங்கும் பொழுது அவ ஆனந்தத்தை தானே அனுபவிக்கிறார். முடிச்சுட்டு இருக்கிற அந்த ஆனந்தத்தை அவளால் அனுபவிக்க முடியல. ஆகையால் தேடிட்டு இருக்க. எது நமக்கு நன்னா கிடைச்சதோ அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா நம்ம அதை தேடுறோமோ இல்லையோ. நல்லா எழுதுற பேனா எங்கேயோ வச்சுட்டோம், அது என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலம் மழை எங்க இருக்குன்னு தேடுறோம் இல்லையோ. அதே போல நல்ல ஒரு ஆடை அது எங்க இருக்கோ வச்சிருக்கோம், ஆல்மாயிரம் முழுக்க எடுத்து தேடுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம். அந்த ஆனந்தத்தை பகவான் சில பேர் சொல்றார், சில பேர் குட் லக் சார் அப்படிங்கிறார், சில பேர் நல்ல காலம்ங்கிறார், சில பேர் கிரகங்களுடைய நிலைங்கிறார். இப்படி இவைகள்லாம் இவ சொன்னது எதுவும் சாஸ்வதமா சொல்ல முடியல. ஏன்னா கிரகங்களுடைய நிலை மாறிண்டே, காலமும் இன்னைக்கு நல்ல காலம்னு நான் இன்னைக்கு குரு பயிற்சினால மாறுறதுங்க. கெட்ட வாழ்க்கை நல்ல காலம் வருது, நல்ல வாழ்க்கை கெட்ட காலம் வருது, ஏதோ மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொல்ற. அது மாதிரி இந்த காலம் எனக்கூடியதான பதார்த்தத்தையோ, கிரகங்கள் எனக்கூடியதான பதார்த்தத்தையோ, வேற ஏதோ ஒரு பதார்த்தத்தையோ நம்ம இன்னது என்று கரெக்டா சொல்ல முடியல. ஆனா அந்த ஆனந்தத்தை தேடுறதுக்கு என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடியதான நிம்மதி. இந்த மனசானது அப்பப்ப அதை கெடுக்க. அந்த மனசுன்னு சொன்னேனால் மனசுக்குள்ள என்ன இருக்க, மனசுங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி என்ன பண்ணும், சாதாரணமா நம்ம வீட்டுல கண்ணாடி என்ன பண்றது, அதே செய்யறதில்ல, அது பாட்டுக்கு அது இருக்கு. ஆனா என்ன, அதுக்கு முன்னால நீங்க நின்னா உங்களுடைய பிரதிபிம்பம் அதில் விழது. அந்த பிரதிபிம்பம் எப்படி கல்லாட்டம் நிக்கல சார், நீங்க அசைஞ்சா அசைகிறது, நீங்க உட்கார்ந்தா உட்கார்றது, நீங்க நடந்தா நடக்கிறது,
நீங்க கையை காலம் ஆட்டினா அதுவும் ஆட்டுறது. அது வெறும் ஜட பொருள் இல்ல. டேபிளோ சேரோ ஷவர் மாதிரி இல்ல. அது என்ன பண்றது? நீங்க எதை பண்றீங்களோ அதெல்லாம் அது பண்றது. அதனாலதான் அது பிரதிச்சாயா, பிரதிபிம்பம், பிரதிரூபம் இப்படி எல்லாம். இப்படி இருக்கக்கூடியதான அந்த பிரதிபிம்பம் என்ன சொல்றது? நான் சொல்றது. எப்படி நான சொல்றது? நாம ஏதாவது நான் பார்த்தேன்னா நான் பார்த்தேங்க. கண்ணு பார்த்ததுன்னா நான் பார்த்தேன். இது நம்ம அனுபவிச்சுன்றோம். கண்ணு தான் பார்க்கறது நமக்கு நல்லா தெரியும். கண்ணை மூடினா பொருள் தெரியல, கண்ணை திறந்தா பொருள் தெரியுது. அப்ப யார் பார்க்கறா? கண்ணு தானே பார்க்க. அப்ப கண்ணு பார்த்தா இந்த உள்ள இருக்கிற இந்த மனசை நான்கு இதான் பார்த்ததும். ராத்திரியில பார்க்க வேண்டியதானே தூங்குறப்ப? பார்க்கலையா? கண்ணு இல்லாதப்ப பார்க்க வேண்டியது தானே. கண்ணுல ஏதாவது வலி வந்தது, கண்ணுல ஜலம் வந்ததுன்னா மனசு பார்க்க வேண்டியது தானே. பார்க்க மாட்டேங்கிறது. ஆனா விவகாரம் பண்ண கண்ணை பார்த்தா நான் பார்த்தேங்க. நல்லா நமக்கு தெரியுது, அனலைஸ் பண்ணிடலாம். ஆனா விவகாரம் என்னன்னு, இந்த மனசு தான் நான் பார்த்தேன், நான் கேட்டேன். இந்த மனசுக்குள்ள பிரதிபிம்பம்னு சொன்னேன்னு எப்பவுமே ஒரு பிரதிபிம்பம்னு சொன்னா என்ன சொல்லணும்? அந்த பிரதிபிம்பத்துக்கு முன்னால ஒரு பிம்பம்னு ஒண்ணு. பிம்பம் இல்லாம பிரதிபிம்பம் வரவே வராது. நீங்க கண்ணாடி முன்னால நிக்கலைன்னா கண்ணாடியில பிரதிபிம்பம் வராது. கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பத்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க இஷ்டமா நீங்க நடந்துக்கலாம், உங்க இஷ்டமா அதை நடந்துக்காது. நான் நின்று இருக்கேன், பிரதிபிம்பம் நீ உட்காருன்னா உட்காருமா? நான் நின்று வெளுப்பா இருக்கேன், நீ கருப்பா இரு அப்படின்னு சொன்னா பிரதிபிம்பம் மாறுமா? கண்ணாடி மாறினா மாறும். அது மாறு. ஆகையால் அந்த பிரதிபிம்பத்துக்கு நாம் இப்ப ஆபாசம்னு சொல்றோம். ஆபாசம்னா அது மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அதுவே இல்ல, அது மாதிரி இருக்கு அப்படி இல்லை. இப்ப அந்த பிரதிபிம்பத்துக்கு பிம்பமா ஒண்ணு இருக்கு பார்த்தல, அந்த பிம்பம் தான் நம்ம பரமாத்மான்னு சொல்றோம். அவர்தான் பரமாத்மா. அந்த பரமாத்மா என்ன பண்ணினார்? நம்ம சரீரத்துக்குள்ள பூந்துண்டதுமே ஜீவன் எனக்கூடியதான பேர் அடைஞ்ச அகம் ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி. ஜீவன் எனக்கூடியதான வழியாக உள்ள பூந்துண்டு நாமரூபங்கள்லாம் வியாகரணம் பண்ணுவேன் அப்படின்னு. ஆகையால் எங்கும் இருக்கக்கூடியதான பரமாத்மாவுக்கு தத்து அதுன்னு பேர். நமக்குள்ள இருக்கக்கூடியதான சாட்சிக்கு நாம்னு பேர். நமக்குள்ள இருக்கிற சாட்சிக்கு நாம் தானே சொல்லணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த நான அதை விட்டுட்டு மனசுக்குள்ள இருக்கிற பிரதிபிம்பத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். மனசு இருக்கிறப்பதான் நான் சொல்றேன், மனசை தூங்குறப்ப நான் சொல்றேன். இப்ப யார நான் சொல்லிட்டு இருக்கேன்? மனசுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரதிபிம்பத்தை நான் சொல்றேன். ஆனா இது போலினா. நிஜமான நான் யார? இதுக்குள்ள இருக்கக்கூடியதான சாட்சாத் சாட்சியாக இருக்கிறார். அந்த சாட்சியும் பரமாத்மாவும் ஒண்ணுன்னு வேதங்கள் சொல்ற. அதை தெரிஞ்சுட்டோமையானால் அப்புறம் என்னாச்சுன்னா இந்த உலகங்கள்லாம் உங்களை ஒண்ணும் பண்ணாது. உண்மையா அறிந்தோமையானால் அதுக்கப்புறம் ஒண்ணு நம்மள பண்ண. வேஷ்டியில கட்டினா ஒரு பந்தி அதுல இருந்தது. அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பயப்படுறான். அதை காப்பாத்துக்கு பயப்படுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் என்ன சொன்னார், அது அதே மாதிரி இருக்கு, வாழையில ஆட்டல. அப்புறம் பேர குழந்தை பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா நான் தானே வச்சேங்கிறான். இது பிளாஸ்டிக் பல்லின்னு தெரிஞ்ச பிறகு இப்ப பயப்படுறாங்க. அதே மாதிரிதான் இருக்கு. நஜம்பள்ளியை விட இது அழகா இருக்கு சார். ஆனா விவகாரம் என்னன்னா, அது தெரியாத பரியந்தம் அது என்ன பண்ணிட்டு என்ன ஒரு பயமுட்டு. என்னடா அது பள்ளி வந்துட்டு, அது வேற நம்ம காலில் இருக்க, காலில் பள்ளி பட்டா தோஷம்னு சொல்றது. பள்ளிக்கா இது அனாவசியம் படிச்சுதான் எனக்கு கேட்டுக்கணும். சும்மா இருந்தா ஒன்னும் இருக்காது. விவகாரம் காலில் பள்ளி போகப்படாது இப்படி அதெல்லாம் எதிர்படுது. கடைசியில என்னடா ஆச்சுன்னு, அது பிளாஸ்டிக் பள்ளி, ரப்பர் பள்ளி சார். இது ரப்பர் பள்ளின்னு தெரிஞ்சிருந்த பிறகு இனிமேல் நமக்கு ஒன்னும் அது நிஜமான பள்ளின்னு எப்ப தெரிஞ்சிட்டோமோ இப்ப அந்த தோஷங்கள் எல்லாமே போயிட்டோ இல்லையோ. அதே மாதிரி தான் எப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடியதான சாட்சியும் பரம்பொருளும் ஒண்ணுன்னு நான் தெரிஞ்சிட்டேனோ, அதுக்கப்புறம் காணக்கூடியதான உலகங்கள் எல்லாம் அது இனிமேல என்ன ஒண்ணும் பண்ணாங்க.
இதுக்கு முன்னால நான் என்ன நினைச்சேன், உலகமானது என்னை ஏதாவது படித்து விடுமோ, எனக்கு துன்பம் வந்து விடுமோ, எனக்கு அவமானம் வந்து விடுமோ, எனக்கு நஷ்டம் வருமோ, எனக்கு ஆணி வருமோ, ஜனங்கள்லாம் என்னை பார்த்து ஏதோ நினைச்சு இல்லாத கவலைகள்லாம் வச்சுட்டோம். இப்ப என்ன ஆச்சுன்னா, இது எல்லாமே வெறும் காணப்படுற ஸ்வரூபம் தான். என்ன எல்லாமே எங்க இருக்க, மனசுல. இவ்வளவு பெரிய உலகம் எல்லாம் அது என்ன சம்பந்தப்படுத்துறது, மனசோட சம்பந்தப்படும். இருக்கட்டும், உலகத்துல அதை பத்தி சொல்லல. வசுதா பிரம்ம பின்னமான சகல பதார்த்தங்களும் பொய் தான். ஆனா எப்பொழுது இனிமேல இது என்ன ஒண்ணும் பண்ணாது, அது மித்யாபூதம்னு தெரிஞ்சுட்டேனோ, ரப்பர் பல்லின்னு தெரிஞ்சுட்டா அது நிஜம்பள்ளி மாதிரி பயப்படாம அதை எடுத்து பத்திரமா பேரனுக்கு பத்திரமா வச்சுக்கோப்பா, இனிமேல எங்கிட்ட வைக்காதேன்னு போகும். அதே மாதிரி தான் இந்த உலகமானது இனிமேல என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரிஞ்சுட்டேன். இதுக்குத்தான் பிரம்ம ஜானம்னு பேர். விவகாரம் ஏதோ என்னமோ இருக்குன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுட்டோமேனா, இது எனக்குள்ள இருக்கக்கூடியதான தத்துவம் எது இருக்கோ, எது சாட்சியா இருக்கோ, நான் முழிச்சுட்டு இருந்தாலும் ஸ்வப்னத்தை பார்த்தாலும் தூங்கினாலும் இந்த மூன்று நிலைக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அவர் தான் சொல்றார், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் ஸ்வப்னத்தை பார்த்தேன், எந்த நான் ஸ்வப்னத்தை கண்டேனோ அந்த நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன். ஆகையால் இந்த மூன்று நிலையிலையும் நான் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்றாரு எந்த சாட்சி. அந்த மூன்று நிலையும் பார்க்கிற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பரமாத்மா. அவரைத்தான் நான் சொல்லணும். துவம் ததசி அகம் பிரம்மாஸ்மி. அந்த நான் தான் பரம்பொருள். நான் இதயத்திற்கு நினைச்சேன். வசுதா அவர் என்ன, அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் பூந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது நல்லா நமக்கு தெரியும். இதுதான் சித்தாந்தம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், முதல்ல ஆரம்பிச்சோமே, கஷ்டத்துக்கு மனுஷன் இந்த உலகம் எல்லாம் என்னமோ பண்ணி விடுவோம்னு கஷ்டம் ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கான்னு சொன்னேன். அந்த ஆனந்தம் வேற எங்கேயும் இல்ல சுவாமி, உங்க இதயத்துல தான். அந்த பரமாத்மாவுக்கு நான் 1000 பேர் வச்சிருக்கேன். கணபதியில இருந்து ஆரம்பிச்சு அனுமார் வரைக்கும் எப்பப்ப என்னென்ன வேஷம் வேணுமோ அது பிள்ளையார் சதுர்த்தி வந்து அவருக்கு பிள்ளையார கொண்டு வந்து அவருக்கு அருகம்பில்லால பூஜை பண்ணி அவருக்கு ஹோமங்கள்லாம் பண்ணி கொழக்கட்டெல்லாம் பண்ணி அவருக்கு காமிச்சுட்டு நான் சாப்பிடுவேன். அதே மாதிரியே இந்த வரலட்சுமி விரதம் வந்து அம்பாளாக சொன்னா அதே அங்க உள்ள இருக்கிற சைத்தன்யத்தை தான் அங்கெல்லாம் பூஜை பண்ணி 9 ரகமான பட்சணங்கள்லாம் பண்ணி ஜம்மன் ஆனந்தமா மத்தியானம் உட்காந்து. நவராத்திரி வந்தது ஏனால் அம்பாள்னா துர்கா லட்சுமி சரஸ்வதின்னு சொல்லி என்னென்ன வேணுமோ சக்கர பொங்கல் இல்ல. விவகாரம் என்னடா, எந்த உருவமாக நான் பண்ணினாலும் அந்த உருவத்தை நான் கற்பித்ததே ஒழிய நான் இல்லைன்னா எங்க முன்னோர்கள் ரிஷிகள் கற்பிச்சிருக்கேன். ஆனா விவகாரம் என்ன தெரியுமோ, உள்ள இருக்கக்கூடியதான நான் எனக்கூடியதான ஒரு சைத்தன்யம், அது ஒண்ணுதான் பரம். அந்த பரம்பொருளை பல வடிவமாக பல உருவங்களாக பல பெயர்களுடன் பல செயல்கள் பண்ணினா போல நம்ம வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. அதே போலயே சொல்லிட்டு இருக்குமா இல்லையோ, அதே போலயே சிவனே மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவே சிவன். இப்படின்னு எல்லாமும் கடைசியில போனா ஒரே ஸ்வரூபம் தான். அது அவளுக்கு இஷ்டமாக பல பல பெயர்களோட அவ பூஜை பண்ணிட்டு இருக்கா. வேதாந்தம் என்ன சொல்றது, நீங்க எந்த பெயர்லயாவது பூஜை பண்ணுங்க, எந்த உருவத்தாவது பூஜை பண்ணுங்க. ஆனா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, அது ஆனந்த வடிவமா, அது சைத்தன்ய வடிவமா. சைத்தன்யம்னா என்ன சார், எல்லாத்தையும் அசையும்படி பண்றது, கண்ணை பார்க்கும்படி பண்றது, காதை கேட்கும்படி பண்றது, மூக்க மகரும்படி பண்றது, அதாவது தன் காரியத்தை பண்ணும்படி பண்றது. அதான் சக்தி. எலக்ட்ரிசிட்டி இருக்க பத்தில அது வித்யுத் சக்தி. அது என்ன பண்றது, மின்சாரம். அது எல்லாத்தையும் அந்தந்த செயலை செய்யும்படி சகாயம் பண்றது. அதே போல உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி என்ன பண்றது, உங்களிடத்துல இருக்கிற பல உறுப்புகளை அந்தந்த காரியத்தை பண்ணும்படி என்ன சக்தியும் அதுதான். சூரியனிடத்திலிருந்து ஒரு சௌர சக்தி வந்து அதையும் தான் பண்ணும். சோ எங்கெங்க நான் சக்தின்னு சொன்னனோ அந்தந்த இடங்கள்ல அந்த சக்தி பண்ணக்கூடியதான செயல் ஒண்ணுதான் அங்க பக்கத்துல இருக்கக்கூடியதான உறுப்புகளை தன் காரியத்தை பண்ணும்படி பண்றது. அதே போல எனக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி என்ன, சிச்ச.
சோ அந்த ஆத்மாவை நான் என்ன சொல்லணும், சைத்தன்யமும் சொல்லணும், ஆனந்தம்னு சொல்லணும், இருக்குன்னு சொல்லணும். அதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேத விஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். இதயத்துக்குள்ள இதை யாரு தெரிஞ்சுக்கனா, சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா. எல்லா ஆசைகளும் ஒரே இதில் அடையல. எல்லா ஆசைகள் அடைஞ்சா நமக்கு என்ன வருது, சந்தோஷம் தானே. நீங்க எது கேட்டீங்களோ எது நினைத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே போலயே இந்த பொருள் எல்லாம் அடைஞ்சா உங்களுக்கு என்ன வருது, சந்தோஷம் வருது. அதான் சர்வான் காமான் சஹா. எப்படி அறிந்து பிரம்மணா விபஷ்டிதேதி. பிள்ளையார பூஜை பண்ணினாலும் உங்க ஆசைகளை நிறைவேறுது, அனுமார பூஜை பண்ணினாலும் நிறைவேறுது, ராமனை பூஜை பண்ணினாலும் எல்லாத்தையும் கடைசியில் எங்கேதான் இருக்க, நீங்க ஆனந்தமா இருக்க, மனசுல கவலை விட்டு இருக்கணும். இப்ப அந்த ஸ்வரூபத்தை வேதாந்தம் என்னவா சொல்றது, உண்மையை புரிந்து கொள். உண்மை எது, உனக்குள்ள இருக்கக்கூடியது அந்த தெய்வம். நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த சைத்தன்யம் சிச்சக்தி வடிவமாக நீ இருக்காய். ஆயால் உனக்கு சத்தியம் ஞானம் ஆனந்தம் என கூறுகிறான. இதை என்ன சொல்றது, நீயே பரம்பொருள். சாதாரணமாக நீயே பரம்பொருள் சொன்னா நமக்கு தெரியறதெல்லாம் ஒத்து பண்ண மாட்டாங்க. என்ன போய் பரம்பொருள், என் கஷ்டம் எனக்கு தெரியும் சுவாமி, உட்கார்ந்தா எழுத முடியல, எது நினைச்சா அது நடக்க மாட்டேங்குது. சும்மா இருந்தா நடந்திருக்கோம், நான் நினைச்சோமோ இல்லையோ அதனாலயே நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, 4 பேருக்கு நடுவுல அல்லல் பண்ணவன் பரமதேவ, அந்த பிரம்மதேவ தலையில எழுதியிருக்கா போலுக்கு, அதை மறக்கிறதுனா விபூதி வைக்க இல்லைன்னா இன்னொரு தெரியும் போல இருக்கு, நான் என்ன பண்றது தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் இப்படின்னு நினைக்கிற பச்சடா. நிஜமா அது இல்ல, நமக்குள்ள இருக்கக்கூடியதா அந்த சைத்தன்யம் தான் பரமாத்மா சொல்லு. அது இருக்க தொட்டுதான் எல்லா காரியமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால நீங்க யாருன்னு கேட்டா, நான் ராமன் கோவிந்தன் கோபாலன் சீதா லட்சுமி துளசின்னு சொல்லப்படாது, பரமாத்மான்னு சொல்லணும். சொன்னா என்ன சொல்லணும், இதுக்காக தான் கிளாஸ் போக வேண்டாம்னு சொன்னேன். அனாவசியமாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அளவு வந்துருக்கு அப்படி. ஆனா என்ன தெரியுமா, நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க நான் பரம்பொருள், ஆனா இவனுக்கு நான் பிரம்மம்னு சொன்னா சிரிப்பா, ஏன்னா அவனுக்கு தெரியலையோ. ஆகையால் என்ன பண்றது, நான் என் சரீரத்துக்கு அப்பா 16வது நாள் பண்ண வச்ச பாருங்க, அந்த பேரை சொல்றேன். உங்களை வாழ்க்கையில லோகத்துல எப்படி நடந்துக்கிறாளோ அப்படி நடந்துக்கப்படாதுன்னு நான் சொல்லல. ஆனா என்னன்னு, உண்மையை தெரிஞ்சுட்டு நடந்துக்கும். உண்மையை தெரிஞ்சுட்டு ஓஹோ இப்படி நடந்து. ஸ்டேட் சாம்பியன் கேரம் போர்டுல இவர் பேரனோட விளையாடுறான். இவர் அவனோட விளையாட்ட பேரனை தோக்கடிச்சுட்டான்னு வச்சுங்களேன், அவன் கத்தி இவர் ஒரு வழியாக வீடெல்லாம் ஒரு வழியாக்கி விடும். அதனால அவனோட போட்டு அவனோட விளையாடி அவனை ஜெயிக்கும்படி இவர் தோத்து போயிட்டாருன்னா, அவன் தாத்தா தோத்து போயிட்டாருன்னு சொல்லி அப்படி விளையாட்ட பண்ணி கடைசியில் 2 பிஸ்கட் வாங்கிட்டு ஒரு பாதி உங்களுக்கு கொடுத்து இது 1.5 சாப்பிடுவான். ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு அவனை விளையாட வைக்கிற உங்க இதுல வீராப்பெல்லாம் அவன் கிட்ட காமிக்கலாமோ, காமிச்ச கெட்டு போயிடும் இல்லவா. சோ விவகாரம் என்ன, உலகத்துல நாம நடந்து கொள்ளும் பொழுது உலகமெல்லாம் எப்படி தெரிந்துக்கிறதோ அப்படி நடந்துக்கிறோம். ஆனா உண்மையானது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதாந்தம் வாஸ்தத்துக்கு அழகு என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில நடந்துக்கணும். அந்த நகமான ஸ்வரூபம் என்ன, நீங்களே பரம்பரம். நீங்களேன்னு சொன்னா இந்த உடல் இல்ல, அது தெரியும். இது ஒரு நாளைக்கு அழியக்கூடியதுதான், எல்லோருக்கும் தெரியல. அச்சாமியம் ஒண்ணும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு அடாடா இத்தனை நாள் இது தெரிஞ்சுக்கிறதுக்கே ட்ரை பண்ணவே இல்லையே இன்னும் வேற தோணும். வயசான பிறகு அடா இத்தனை நாள் அங்கே இங்கே இருந்து விட்டேனே, உலகத்தையே பார்த்துட்டு இருந்தேனே, உண்மையை அறிந்து கொள்றதுக்கு முயற்சியே பண்ணலையே அப்படின்னு தோணும். ஆனா இந்த சரீரத்தை சொல்ல முடியாது. இதுக்குள்ள பார்த்தேன்னா எலும்பாறுது, மாம்சமாகுது, ரத்தங்களாகுது, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான நரம்புகளாகுது. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி அருவருப்பாரு. அதுக்குள்ள நம்ம சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் பாதி ஜீரணமாகி பாதி ஜீரணமாக சிலது வெளியில வந்து சிலது வெளியில வராம இப்படி எல்லாம் ஆக்கோறமா. இவைகள்லாம் பரம்பொருள்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா என்ன, இதோட சம்பந்தப்படாம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஒரு பதார்த்தம் பார்க்கிறது எப்படி சொல்றேன் அப்படின்னு கேள்வி கேட்கலாம்.
அது பார்க்கிறது, என்ன பார்க்கறதுனாலதான் அறிவு உண்டாச்சு. எதை பார்த்தாலும் எனக்கு அறிவு வருது சார். இந்த டேபிளுக்கு அறிவு வரலையே. நான் சவரை பார்க்கறேன், இது சவருங்கிறது. உங்களை பார்த்தா இது இன்னார் அப்படின்னு அறிவு வருது. எந்த பொருளை பார்த்தாலே அந்த பொருளுடைய அறிவு எனக்கு வருது. அறிவு வரதுனால அறிவை அறிபவர் ஒருவர் இருக்கிறார். நான் எதை பார்க்கிறேனோ அந்த அறிவு எனக்கு வரத்தினால் அந்த அறிவை அறிபவர் பார்த்த அறிவை அறிபவர் சொல்லுதானே ஆகணும். அதனால்தான் நான் சொன்னேன் ஒரு சக்தி வடிவமா ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி வடிவமா இருக்கக்கூடியதுதான் பரம்பொருள்னு நான் சொன்னேன். அது எனக்குள்ள இருக்கிறதுனால அதை நான் சொல்லிருக்கேன். அப்ப நான் யாரு? பரம்பொருள். தெரிஞ்சுங்கோ. ஆனா அப்படியே லோகத்தில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காது. ஏன்னா லோகத்தில் இதை புரிஞ்சுக்க மாட்டா அவங்கள பைத்தியம். சோ விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தத்துவத்தை புரிந்து கொள்ளும். இந்த தத்துவமானது 4 மகா வாக்கியத்தினால சொல்றோம். மகா வாக்கியம் பிக் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. அது பெரிய இது இல்ல, சென்டென்ஸ் இல்ல, பெரிய வாக்கியம் இல்ல அது. ஆனா என்ன சின்ன சின்ன அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயமாத்மா பிரம்மா, பிரஜானம் பிரம்மா, இப்படி 4 மகா வாக்கியங்கள். இன்னும் 1000 மகா வாக்கியங்கள் இருக்கு. முக்கியமா இந்த 4 வச்சிருக்கீங்க. இதுல என்ன சொல்றது? அயமாத்மா பிரம்மா. இதோ இதுக்குள்ள இந்த இதயத்தில் ஒரு ஆத்மா இருக்கு, இதான் பிரம்மம். அதை சொல்லிக் கொடுக்கிறப்ப இதே பிரம்மன்னு நான் சொல்றேன், நான் தான் பிரம்மம் நான் சொல்லுவேன். இன்னொருத்தர் சொல்றப்ப என்ன சொல்லணும்? தத்துவமசி, நீரே பிரம்மம் அப்படின்னு சொல்ற. அப்படித்தான் உத்தாலகர் எனக்கூடியதான பெரியவர் அவருடைய பிள்ளை ஸ்வேதகேதுவுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பா உனக்குள்ள எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு முகர்ந்து சுவைத்து அசைந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதுதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி நீயே பரமாத்மான்னு சொல்லு. கரெக்டா புரியுறது இல்லையா? இந்த ஒரு தத்துவத்தை நமக்கு சொல்றதுக்காக இதை நமக்கு புரியணும். புரியணும்னு எப்படி நான் சொன்னா புரிஞ்சா போல இல்ல, நீங்க அனுபவிக்கணும். நானே பரமாத்மா, நீங்களே அனுபவிக்கணும். அவன் அனுபவிச்சாதான் அவளுக்கு. இன்னொருத்தர் சொன்னா ஏதோ பெரியவர் சொல்றார் அப்படி பெரியவர் சொன்னா மட்டும் போறாது, அது கரெக்டா இருக்கு. நீங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாதான் ரொம்ப நல்லா. சைக்கிள மேல உட்காரணும், பேலன்ஸ் பண்ணணும், இந்த பக்கம் விழப்படாது, அந்த பக்கம் விழப்படாது, முதுகுல நேரா வச்சுக்கணும், கண்ணை நேரா ரோட்ல தான் பார்க்கணும். இப்படி எல்லாம் நான் சொன்னா என்ன, எல்லாம் கரெக்ட் தான், அது ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா அது மேல உட்கார்ந்து புத்தர் விழுந்துடும். உன்னை இந்த பக்கம் விழுறேன், இல்ல அந்த பக்கம் விழுறேன், எந்த பக்கம் போகாதேன்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் போகிறேன், என்ன பண்றது? ஆனா முயற்சி பண்ணி பண்ணி ஒரு நாளைக்கு அந்த ஸ்வரூபம் தானா வந்துடுதுன்னு வச்சுங்களேன். அப்பா என்னடா இவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டார். அவரே இன்னொருத்தர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். என்ன சுவாமின்னார். இப்ப அதை பத்தி நினைக்கவே இல்லை. மேல சைக்கிள் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கார், ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். நான் பேலன்ஸ் பண்ணணும்னு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்காரா சார்? தெரியல, ஒண்ணுமே தெரியலையே. ரோட்ல பெண்கள் எல்லாம் ஸ்கூட்டரை ஓட்டிட்டு போறப்ப என்ன வேகமா போற, என்ன அவளுக்கு ஒரு தைரியமோ தெரியல. 2 கார் நடுவுல பூந்துட்டு போறாங்க. ரோடு வேற கீழே பார்த்தாலும் இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படி இருக்கு, மண்ணை தோடி வச்சிருக்கா. அப்படி அதுக்குள்ள பூந்துட்டு அடுத்த பங்க வேகமா போயிட்டு இருக்கா. மோட்டர்காரர் தான் பயப்படுறான் இதை ஒண்ணுகிட்ட. என்ன சுவாமி இப்படி நடக்கிறது? அந்த பேலன்ஸ் எப்படி வந்தது அவங்களுக்கு? அதை நான் பண்ணணும் முயற்சி பண்றதா இல்லையோன்னோ, அதே மாதிரியே அந்த ஆத்ம தத்துவமானது நீங்க முயற்சி பண்ணாமலேயே அது எப்பொழுதும் உங்க மனத்திலேயே இருந்துட்டு இருக்கணும். அது இருக்கணும்னு என்ன சார் பண்ணணும்? சைக்கிள் கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணேன்? முயற்சி தானே பண்ணேன். நீச்சல் கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணேன்? முயற்சி தானே பண்ணேன். வேதாந்தம் வாசிக்கிறதுக்கு என்ன பண்ணா? அதே முயற்சி தான் பண்ணணும். என்னது, அந்த வேதாந்தத்தை பல தரம் கேட்க. சில காசு போர் அடிக்கிறது இல்ல, அடிக்கத்தான் அடிக்கும். ஏன்னா அது உங்களை பத்தி தானே. சினிமாவை பத்தி சொன்னேன்னா, புதுசா வந்த சினிமா 3 நாள்ல நான் 600 கோடி சம்பாதிச்சிருக்கு சொன்னா அது எப்படி? அது பெரிய விவகாரம்லாம் பேசுவேன். உங்களை பத்தி பேசினா எனக்கு தெரிஞ்சத்தானே. சொல்றனா தூங்குறேங்கிற, நான் முடிச்சுட்டு இருக்கேங்க, நான் சொன்னதை பாக்குறேங்கிற, உள்ள ஏதோ இருக்குங்கிற, இது தெரிஞ்ச விஷயத்தானே சொல்றாரு. போர் அடிக்காம என்ன பண்ண? ஆனா அதை நல்லா ஊனி நீங்க கவனிச்சுட்டே இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு அந்த ஆத்ம தத்துவமாக நல்லா அது புரியுறதுன்னு நம்ம அனுபவிக்கிறது.
அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கா, இதே தத்துவத்தை பல விதமா சொல்ற. எப்படி வேற விதமா அந்த தத்துவமசின்னு சொன்ன பட்டல, அதுல நான் சொல்றோமே, இந்த நானுங்கிறது என்னதுங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்க. உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களை, எனக்கு வெளியில இருக்கக்கூடியதான பொருளை, எது பையன், ஆசக்காரே, குழந்தைகள், வீடு, சோஃபா, டிவி, இவைகள்லாம் இருக்கே, இவைகளை எல்லாவற்றையும் நான் இதுங்க. அதே மாதிரி என்னை உடலையும் இதுங்கிற, இந்த கை இந்த காலுங்க. இது என்று நான் எதை எதை சொல்கிறேனோ அதெல்லாம் பார்க்கப்பட்ட பொருள். எதை நாம் இதுங்கிறனோ அதெல்லாம் என்னால பார்த்த பிறகுதான் இது டேபிள்ங்கிற. பார்க்கறதுக்கு முன்னாலே கணமண்டு இது டேபிள்னு சொல்லுவேனா? எப்பொழுதெல்லாம் நான் இது என்று சொல்கிறேனோ அவைகளுக்கெல்லாம் என்ன பேரு? பார்க்கப்பட்டதான பொருள். அதே போல எனது என்று எதை சொல்றனோ அவைகள்லாம் நான் பார்த்ததான பொருள். நான் பார்க்காத பொருளை எனதுன்னு சொல்வேணும். சின்ன குழந்தை அது இருக்க ஸ்கேல் எடுத்தா இது எனதுங்கிறான். ஏன் பண்ணி எனக்கு காசு கொடுத்து வாங்கி அதெல்லாம் கேட்க முடியாது. எனதுங்கிறான் எடுத்துக்கலாம், எடுத்துக்கோன்னு சொன்னா ஒரு சந்தோஷம். இப்ப விவகாரம் என்ன? எனதுன்னு எதை சொல்கிறேனோ, இது என்று சொல்றேனோ இவைகள்லாம் என்னது? உங்களால் முன்னால பார்க்கப்பட்டதான பொருள். இந்த பார்த்தவர் யாரு? நான் தானே பார்க்க. இப்ப நான் இது எனக்கூடியதான பொருள், அவைகள் எல்லாம் அவைகளில் இது என்றோ நான் எதை சொல்கிறேனோ, எனது என்று எதை சொல்கிறேனோ அது சாட்சியால் பார்க்கப்பட்டதான பொருள். சரியா? இப்ப இத சொல்ற பாருங்க, அழகா புரியும். மமேதம் பிரத்யயோ ஞேயோ யுஷ்மத்யேவ ந சம்சயः அஹமித்யஸ்மதி இஷ்ட ஸ்யாத் அயமஸ்மீதி சோபயோः. மம இதம் பிரத்யயோ ஞேயோ, எனது என்றோ அல்லது இது என்றோ. மமான எனது, இதுனா இது, இந்த ரெண்டும் என்ன? ஞேயோ யுஷ்மத்யேவ ந சம்சயः. யுஷ்மத்னா பார்க்கப்பட்டதான. அகமித்யஸ்மதி இஷ்டா, நான் அப்படின்னு சொன்னா பார்த்தவன். இப்ப பார்க்கிறவன் ஒருவன், உள்ள இருக்கிறவன், பார்க்கப்பட்டதான பொருளானது வெளியில இருக்கக்கூடியதான பொருட்கள். அயமஸ்மீதி சோபயோஹோ, இந்த சரீரம் இருக்கு பார்த்தல, உடலுக்கு வெளியில இருக்கிற பொருள் நான் இது எனதுன்னு சொல்வேன். உள்ளூர் இருக்கக்கூடியதான ஆத்மாவை நான்கிறேன், நான் பார்த்தேன். இந்த சரீரம் இருக்கு பார்த்தல, இத மட்டும் நான் சமயத்துக்கு தகுந்தா போல பேச. கண்ணு பார்த்ததுன்னா நான் பார்த்தேங்க. கண்ணு வலிச்சதுன்னா இந்த கண்ணு வலிக்கிறது. அப்ப இந்த கண்ணுங்கிறது இதுல சேர்த்துக்கிறல, நான்ல சேர்த்துக்கிறேன். என்ன சார் அது கன்ஃபியூஷன் வச்சிருக்கேன். கன்ஃபியூஷன் கொடுத்தா தான் சார் அப்ப நல்ல விஷயம் வரும். என்னாச்சுன்னா, டேபிள எண்ணிக்கை நான் சொல்லவே இல்லை, ஷவரை நான் சொல்லவே இல்லை, உங்களை பார்த்து நான் சொல்லவே இல்லை. எனக்கு வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களை எல்லாவற்றையும் இது இது நீங்கள் என்றுதான் சொல்லி வழ. எனக்குள்ள இருக்கிற பொருளை எப்பவும் இதுன்னு சொல்லவே இல்லை. என்னைக்காவது நான் எனக்குள்ள இருக்கிற சைத்தன்யத்தை இதுன்னு சொல்லிருக்கேன்னா இல்ல. ஆனா இந்த நடுவாந்தரத்தில் இருக்கக்கூடியதான கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த உடல் இருக்கு பார்த்தல, இத சில சமயத்துல நானுங்கிறேன், சில சமயத்துல இது. எப்படி? கை எழுதிட்டுன்னா நான் எழுதுறேன், கை நானா சார்? அதுக்கப்புறம் என்னாச்சு? இந்த கைதான் சார் வலிக்கிறது. இப்ப நான் தான் கை வலிக்கிறதுன்னு சொல்ல வேண்டாமா? கை மட்டும் ஏன் இதுன்னு சொல்லு. அதான் விவகாரம் சொல்ற. மம இதம் பிரத்யயோ ஞேயோ, எனது இது எனக்கூடியதெல்லாம் வெளிப்பொருள்கள், சந்தேகம் இல்லை. நான் என்று சொன்னேனால் உள்ளுருக்கக்கூடியதான ஆத்மா. அயமஸ்மீதி சோபயோஹோ, நான் இருக்கேன், இந்த சரீரத்தை பார்த்து நான் இருக்கேன் அப்படியெல்லாம் நான் சொன்னேன்னா இது நான் ரெண்டையும் சொல்லணும். ஒரு ஸ்லோகத்துல உலகத்தை பத்தி உங்களுடைய விவகாரம் முழுக்க சொல்லிவிட்டார். அதனாலதான் இந்த புஸ்தகம் என்னன்னா பெரிய விஷயத்தை சுருக்கமா சொல்லிவிட்டார். ஒரு உபனிஷத்து முழுக்க இருக்கக்கூடியதான அம்சத்தை ஒரு ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அப்புறம் அந்யோன்யாபேட்சையா தேஷாம்
பிரதான குண தேஷ்யதே விசேஷண விசேஷ்யத்வம் ததாகிராக்கியம் ஹி யுக்திதா அந்யோன்ய அபேட்சையா தேஷாம். இத பத்தி இதோட சேர்ந்தது அதோட சேர்ந்தது இது அப்படின்னு சொல்லி பிரதான குண தாஷ்யத்தே பார்க்கிறவன் அப்படின்னு சொன்னா பார்க்கக்கூடியதான பொருளை விட பார்க்கிறவன் உயர்ந்தவர். சந்தேகம் இல்லையும். லட்டு வசத்தியா நீங்க வசத்தியா? லட்டு பாட்டு அங்க இருந்து நீங்க சாப்பிடாம இருந்ததுன்னா அது பாட்ட கடையில இருக்குது. நீங்க அதை பார்த்த பிறகுதான் அந்த லட்டு நினைக்கிறது, ஆஹா இவர் பாக்குறார், என்ன கூப்பிடாரு, என்ன வாங்க போறார், நான் அதான் அவ வாயில போறேன், அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்க போறேன். அது நினைக்கக்கூடிய திறமை இருந்தா. இப்ப அது வசதியா நீங்க வசதியான ஒரு காம்படிஷன் வச்சா யாருக்கு மார்க் வரும்? உங்களுக்கு தானே. அதே மாதிரி லட்டு மனுஷனோட பார்த்தால் லட்டு விட மனுஷன் வசதி. ஆனா இந்த மனுஷன் இருக்கான் பார்த்தல, இவனுக்கு உலகம் இல்லைன்னா இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. உலகம் இருந்தா தான் சார் அதுக்குள்ள. பெங்களூர்ல பிளவர் ஷோ வச்சிருந்தாங்கன்னா அந்த பிளவர் ஷோல ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் போனாலும் அத்தனை புஷ்பங்கள் அவ்வளவு அழகா இருந்தது, அது இது அப்படின்னு சொல்றாங்க. அத்தனையும் பண்ணி வச்சு ஒரு மனுஷனும் போகலன்னா அது வேஸ்ட் தானே. அப்ப அது இவரை எதிர்பார்க்கறது, இவர் அதை எதிர்பார்க்க. அதனால அந்யோன்ய அபேட்சையா தேஷாம் பிரதான குண தேஷ்யத்தே விசேஷண விசேஷத்துவம். ஒன்னு அட்ஜெக்டிவ்னு சொல்லணும், ஒன்னு நான் ஒன்னு சொல்லணும். ததாகிராக்கியம் யுக்திதா. யுக்தியினால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன யுக்தி? மமேதந்தோயமப்யேதத் மமேதந்தோயமித்யேதத் மத்தியமஸ்ய விசேஷணம் தனி கோமான்யதா தத்வத் தேவோம் கர்த்துரேவச. மத்தியமஸ்யான்னு சொன்ன இந்த ஸ்லோகத்தில். மத்தியமன்னா யாருன்னு சென்டர்னு சொன்னேனால் அது எதுக்கு, எந்த எவைகளுக்குன்னு வரும். இதுக்கு முன்னால ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்துல ஒரு மத்தியம் நடுவுல ஒண்ணு சொன்னார், அதுக்கு அட்ஜெக்டிவ்ங்கிறார். எது? மமேதம் பிரத்யோ ஞேயோ யுஷ்மதி. நீ இதுன்னு சொல்றதுக்கு எனது நான் சொன்னா அது எனக்கு வெளியில இருக்கிற பொருள். நான் சொன்னேன்னா உள்ளூர சர்வாந்தரமா இருக்கிற பொருள். சரீரம்னு சொன்னா இது அது. இந்த மூணுல நடுவுல எது சொல்லிருக்கேன்? நான் எனக்கு கூடுகிறான். அதான் ஆனித்யஸ்மதி இஷ்டஹான்னு சொன்னேனே அது. இந்த மத்தியம வியாயோகம்னு ஒரு நாடகம் இருக்கு. மத்தியம பாண்டவாளுக்குள்ள நடுவர்னர். பாண்டவாளுக்குள்ள நடுவர்னு சொன்னா நல்ல காலம் 5 பேர் இருக்கா, 6 பேர் இருந்தா இன்னும் கன்ஃபியூஸ். அது 3ஆ 4ஆ சண்டை போட்டுப்பா. விவகாரம் என்னன்னா 5 பேர் இருக்கா. அதனால யாரு நடுவுல இருக்கிறவன்னா அர்ஜுனன்னு நினைச்சேன். விவகாரம் என்னடா அவளை சொல்லல, பீமனை சொல்றேன். எப்படின்னா குந்தி புத்திராளுக்குள்ள நடுவர்னர். என்ன தார் பண்றது விவகாரம் முழுக்க. இந்த பேசுறவாளுடைய மனசுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதனால அதே மாதிரி இங்க என்ன அகமித்யஸ்மதி இஷ்டான்னு 3 சொன்னேனோ இல்லையோ, அதுல நடுவது மமேதம் துவயமப்யேதத் மத்தியமஸ்ய விசேஷணம். மமேதம் நான், இது இந்த ரெண்டும். அந்த நான் என்று சொல்றோ இல்லையோ அதுக்கு அட்ஜெக்டிவ். எப்படின்னு தனி கோமான் யதா தத்வத் தேவோகம் கர்த்துரேவசா. தனி கோமான் நான் பணக்காரன். நான் பணக்காரன்னு தமிழ்ல சொல்றேன். ஐ ஆம் ரிச்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். ஆனா சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்லணும்னு தனி. அந்த பாஷையில ஒரு விசேஷம். எல்லாத்தையும் சுருக்கி சொல்றதுன்னு சொல்லுவாங்க. தனின்னு சொன்னா தனம் உள்ளவன் நான். அதே போலயே கோமான் பசுமாடுகள் உள்ளவன் நான். இப்படி சொல்லலன்னா மீதி லாங்குவேஜஸ்ல எது பெருசா சொல்லணுமோ அது இதுல சுருக்கமா சொல்லலாம். சுருக்கமா சொல்லியே பழகிட்டாவா அவ எப்பவுமே அப்படிதான். பெருசா சொல்லணும்னா எல்லார விட பெருசா இருக்கணும். புகை இருந்தா நெருப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா சம்பாய சம்பந்தாவச்சன ஏதாவச்சேதகாவச்சன ஏது இப்படி சொல்லிட்டே போவோம். என்னடா விவகாரம்னு அதை புரிஞ்சுட்டு வர்றதுக்குள்ள ஒரு 6 மாசம் ஆகும். அப்புறம் வாங்க பாத்துக்கலாம். ஆனா சில பேர் இப்படின்னு மீதி சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லணும், பெருசா சொல்லக்கூடிய சுருக்கமா சொல்லிடுவான். அப்படி ஒவ்வொரு பாஷைக்கும் ஒரு விசேஷம். இது வசதி எது தாழ்துன்னு சொல்லல.
ஆனா அந்த பாஷையில் தனின பணக்காரனாக நான் உள்ளேன். கோமான் பசுமாடுகளை உடையவனாக நான் இருக்கேன் சொல்லலாம். இப்ப தனின்னு சொன்னா பணக்காரனாக நான் இருக்கேன். இந்த நானுங்கிறத நௌ, பணக்காரன்னு சொல்றது அட்ஜெக்டிவ். பார்த்தா அதே போலயே மற்ற பதார்த்தம் கோமான் அகம்னு சொன்னேனே, ஆனால் அகம் எனக்கூடியது விசேஷம், இது விசேஷம். கோமானுங்கிறது விசேஷம். எப்பவுமே கருப்பான குடம் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், எது சார் முக்கியம்? கருப்பு முக்கியமா குடம் முக்கியமா? ரெண்டுக்குள்ள எது முக்கியம்? குடம் தானே முக்கியம். அதனால எப்பவுமே நவுன்னு எதை சொல்றேனோ அதுதான் முக்கியம். அதுக்கு அட்ஜெக்டிவா இருக்கிறது முக்கியம் இல்ல. அதான் சொல்றார், நமீதந்த்வயவப்யேதத் மத்தியமஸ்ய விசேஷணம் தனி கோமான் யதா தத்வத் தேவோஹம் கர்த்துரேவச அகமாத்மா அகம் கர்த்தா இப்படியும் சொன்னால கர்த்தா அகம், அகம்ங்கிறது தான் முக்கியம். புத்தியாரூடம் சதா சர்வம் தாஹம் கர்த்ரா ச சாட்சிணः தஸ்மாத் சர்வாவபாசோஜ்ஞः கிஞ்சிதபி அஸ்புஷன் சதா. புத்தியாரூடம் சதா சர்வம், நான் இதை பார்த்தேன் எப்படின்னு நமக்கு அறிவது. என்ன பண்ண, நான் இதை பார்த்தேன் சார், நான் அதை எழுதினேன், நான் படிச்சேன், பேப்பர்ல இந்த விஷயம் இருந்தது படிச்சேன், நீங்க சொல்லணும் இல்லையா? நான் இதை படித்தேன் நீங்க சொல்ற, படிச்சேங்கிறது யாரு படிச்சா, யார் சொன்னா? நீங்க தான் சொன்ன. எந்த விஷயத்த பார்த்தீங்களோ அது என்ன? நீங்க தான் சொன்ன. யார் படிச்சத? நான் படிச்சேன். சோ ஒரு வாக்கியத்துல 3 பதங்களுக்கு நான் இதை படித்தேன் சொல்லல. இந்த மூணு யார் சொல்றா உங்களுக்கு? புத்தி சொல்லி. இந்த புத்தியான நான் பேப்பர்ல இருக்கிற இந்த விஷயத்தை படித்தேன். ஆனா இந்த மூணையும் பார்த்தவர் பின்னால் ஒருத்தர் இருக்கார். இந்த புத்தி பேப்பர்ல இருக்கிற இந்த விஷயத்த படித்து இருக்கு, அதனாலதான் அவர் சொல்றார் நான் இதை படித்தேன். உங்க புத்தி இல்லாத போனால் இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. சோ விவகாரம் என்ன? புத்தி எதை பார்த்ததோ, அதனால என்ன அறிவு வந்ததோ, இவைகள் எல்லாம் பின்னால நோட் பண்ணி ஒருத்தர் ஞாபகம் வச்சுருக்க. அதனால்தான் புஸ்தகம் இதை பார்த்ததுமே இது புஸ்தகம்னு தெரிஞ்சுன்றது. புஸ்தகம்னு தெரிஞ்சுட்ட பிறகு அப்புறம் யாராவது உங்களுக்கு புஸ்தகம் தெரியுமான்னா, நான் புத்தகத்தை அறிவேன்னு இன்னொன்னு சொல்றேன். முதல் அறிவு இது புத்தகம் தானே காட்டித்த. டேபிள் பார்த்தா டேபிள், புஸ்தகம் பார்த்தா புஸ்தகங்கிற. ஆனா உங்களுக்கு புத்தகம் தெரியுமான்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் புத்தகத்தை அறிவேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லணும். இந்த இரண்டாவது அறிவை யாரு கொடுத்தா உங்களுக்கு? பின்னால் இருக்கக்கூடியதான சாட்சி. அதான் சொல்றது, உலகத்துல நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ என்னென்ன பண்றீங்களோ சர்வமும் அங்க ரெக்கார்ட் ஆயிடுது சார். புத்தியாரூடம் சதா சர்வம், எப்பொழுதும். இந்த இடத்துல சதான்னு போட்டிருக்காரு, கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாக்குறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பண்றத வசதி நமக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எத்தனையோ விஷயங்கள் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது எனக்கு தான் தெரியும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்கிற. அதை நினைக்கிறது தப்பு. நீங்க எதை உங்க மனசுல என்னென்ன எண்ணம் உண்டாகுதோ அந்த எண்ணங்கள் நீங்க பாக்குறது இல்ல, பரமாத்மாவும் பார்த்துட்டார். என்ன அவன் அங்கேத்தானே இருக்கார். ஓ இவன் இப்படி நினைக்கிறானா பார்த்துட்டார். ஆனா அவர் ஒன்னும் பண்ணல. நீங்க என்ன பண்ற, இப்படி நினைப்பு வந்தது, சரி நாளைக்கு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பொருள் நல்லா இருக்க, இன்னொருத்தர் வாங்கணும்னு நினைச்சிருக்க, அவர் போயிட்டார். நாளைக்கு அவர் வரத்துக்குள்ள போய் கடையில போய் இந்த பொருளை நம்ம வாங்கிடுவோம். இன்னொருத்தர் கரைக்க விடாது, எனக்கு தான். இப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது. நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலே இன்னொருத்தர் கிடைக்காம இவன் வாங்கணும்னு நினைச்சுருக்கான்னு பரமாத்மா கண்டுபிடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ அதெல்லாம் அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கார். உங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவர் சிரிச்சுட்டு இருக்கார். லோகத்துல எந்த மனுஷன் எதை நினைக்கிறானோ அந்த நினைப்புகள் எல்லாம் பரமாத்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பரமாத்மாவுக்கு சர்வஜன்னு பேரு. எஸ் சர்வஜ சர்வவித் எஸ்ய ஞானமயம் தபா. நீங்க செல்போன்ல பேசுறேன், நீங்க என்ன நினைச்சிருக்காரு, நான் பேசுறேன்,
அது யாருக்கு தெரியும்? எனக்கு புரியும், யார் கேட்கறானோ அவனுக்கு தான் புரியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுது. அவன் ஏன் சார் அப்படின்னு அவன் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வேற இருக்கோ இல்லையோ என்னமோ எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆயிடுதுங்கிறான். உலகத்துல யார் யார் எந்தெந்த மூலையில யார் யாரோட பேசினாலும் எந்த நம்பர்ல இருக்கு எந்த நம்பர் போய் ஏன் இந்த வம்பெல்லாம் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க? பரமேஸ்வரனே பார்த்துட்டு இருக்கப்ப நான் ஏன் பார்க்கப்படாதுங்க? நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? நமக்குத்தான் தெரியும், இன்னொருத்தருக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் அத்தனை பொருளும் அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியும். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சீர்கள், அது எப்படி நினைச்சீர்கள், ஏன் நினைச்சீர்கள், அது நடந்ததா இல்லையா, சர்வமும் அவருக்கு தான்யாம் வேத சர்வாணி நத்வம் வேத பரம் தபா. அதனால்தான் பரமாத்மாவை சர்வஜன்னு சொல்றோம். ஈஸ்வரன்னு சொல்றோமா, பரம்பொருள்னு சொல்றோமா? அவர் விஸ்வம் விஷ்ணுவோ வஷக்காரா பூத பவ்ய பவத் பிரபு. பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரியும் அவருக்கு. எத்தனை பிறவிகளுக்கு முன்னால நீங்க எப்படி இருந்து இத்தனை பிறவிகளுக்கு பின்னால நீங்க இருக்க போறீங்களா இல்லையா எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த அவரைத்தான் நான் சாட்சி. இது தெரியறதோ இல்லையா? கம்ப்யூட்டர்ல நீங்க டைப் பண்ணீங்கன்னா அங்கெங்கயோ ஒரு இடத்துல பெரிய கம்ப்யூட்டர் இருக்காது, அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுத்து. இது வம்புத்தானே. அதனால கம்ப்யூட்டர்ல அடிக்கிறது இல்லை, எங்களையோ எழுதிக்க. இன்னும் சுவாமி விவகாரம் சர்வர்னு ஒண்ணு இருக்கு. இந்த சர்வர்ல இன்னும் சில பேர் கிளவுட்ல இருக்குங்கிறான். இன்னும் மேகத்துல ஜலம் இருக்கா இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு தெரியல. நான் ஏதாவது எழுதி வச்சு அது அங்கே மழையா போய் அவாத்துல விழுது கிளவுட்ல இருக்குங்கிறான். எப்படி இருக்கு என்ன ஒண்ணுன்னு தெரியல. இருக்கட்டும், இருக்குன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறோமே, என்ன போச்சு கிளவுட் கம்ப்யூட்டிங்னு தெரியாத சொல்லிட்டு இருக்கேன். அது மாதிரி நம்ம நமக்குத்தான் தெரியும் என்ற நினைப்பு இருக்கா, அது தப்பு. அதாவது எழுதுறாரு புத்தியாரூடம் சதா சர்வம். யாருக்கு எவனுடைய புத்தியில எது தோடித்தோ எப்பொழுதும் தோடித்தோ சாகம் கர்த்தாச்ச சாட்சிடா, அத்தனையும் அந்த சாட்சிக்கு விசேஷம். தஸ்மாத் சர்வாவபாசோஜ்ஞா. அதனால எல்லாவற்றையும் ஒழிக்கிறவர் பரமாத்மா, எல்லாவற்றையும் அறிந்தவர் பரமாத்மா. கிஞ்சிதப்யஸ்பிருஷன் சதா. ஆனா எதையோ தொடர்ந்து எதுக்கிட்ட எட்டி இருந்தே பார்த்துட்டா எல்லா காரியமும் பண்றார். நம்ம காரியங்கள் அப்படித்தானே. நாம ஏதோ பண்ணிட்டு இருந்தா எங்கேயோ என்னமோ ரெக்கார்டா இருந்தோ இல்லையோ அதே மாதிரி பிரதிலோமமிதம் சர்வம் யதோக்தம் லோக புத்திதா அவிவேகதியாமஸ்தி நாஸ்தி சர்வம் விவேகினாம். பிரதிலோமமிதம் சர்வம். இப்படி இருக்க ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறா, நான் தான் எல்லாத்தையும் அறிகிறேன், மற்றவர்களுக்கு தெரியாது சார் அப்படிங்க. ஈஸ்வரனுக்கெல்லாம் அவர் எங்கேயோ வைகுண்டத்துல கைலாசத்துல இருக்காரு, அவருக்கு என்ன தெரியும், எனக்குத்தான் தெரியும். இப்படின்னு தானே அவனவன் திருட்டுத்தனமா எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான் லோகத்துல பாருங்க. அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் சார். அதுக்கப்புறம் வேற இன்னொருத்தன் இவனை பின்னால போயிட்டு மினிஸ்டர் பின்னாலேயே போறான். ஸ்டிங் ஆக்ஷன்லாம் தேடு கொட்டுறா போல அவனுக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பண்றான். அது பேப்பர்ல வரும். அப்படிலாம் பண்ணலாமா? இன்னொருத்தன் விவகாரத்துக்குள்ள பூந்துட்டு திட்டுத்தனமா நீங்க பண்ணலாமா? அதை வெளியில கொண்டு வரலாமா? இதெல்லாம் யார் சார் கேட்கறது? ஆனா விவகாரம் என்ன, பண்றவன் எனக்குத்தான் தெரியும் இன்னொருத்தனுக்கு தெரியாதுன்னு பண்ணிட்டு இருக்கான். இது லோகத்துடைய விவகாரம். பிரதிலோமமிதம் சர்வம் யதோக்தம் லோக புத்திதா அவிவேகதியாமஸ்தி. தெரியாத மனுஷால் இப்படி நினைச்சுட்டு இருக்காள். நாஸ்தி சர்வம் விவேகினாம். இந்த பாகுபாடெல்லாம் விவேகிக்கு இல்லை. அவர் என்ன பண்றார், பரமாத்மா ஒருவர் தான். மற்ற விவகாரங்கள்லாம் ஏதோ போயிட்டு இருக்கே தவிர உண்மையை எல்லாமும் அறிந்தவர் எல்லாரும் பார்க்கிறவர் பரமாத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்க. அன்வயம் எதிரே கௌஹி பதார்த்தஸ்ய பதஸ்ய சாதே ததஹமித்யத்ர யுக்திரேவ அவதாரணே. அன்வய வியதிரே கௌஹி. அன்வய வியதிரேகங்கள் இது இருந்தால் இது இருக்கு, இது இல்லைன்னா இது இல்லை அப்படின்னு. பதார்த்தஸ்ய பதஸ்ய பதார்த்தத்துக்கும் பதத்துக்கும். பதம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியதான வேர்ட்ஸ். நீரே பிரம்மம், தத்துவமசி, தாங்களே பிரம்மம். இந்த தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, பிரம்மம்னு ஒரு பதம். அந்த தத்துங்கிற பதத்துக்கு என்ன பரம்பொருள்னு அர்த்தம். நீங்கள்னு சொல்ல பிரம்மத்துக்கு சாட்சின்னு அப்படித்தானே இப்ப பார்த்தோம்.
இந்த ரெண்டும் இது இருந்தால் அது இருக்கு, அது இருந்தா இது இருக்கு. அதனால அன்வய விதிரே கௌஹி பதார்த்த பதஸ்யத. அகங்காரம் எப்பொழுதும் பார்க்கப்படுவது, சாட்சி எப்பொழுதும் பார்க்கிறவர், பரம்பொருள் எப்பொழுதும் பார்க்கிறவர் தான். பார்க்கப்படுவது உலகம். என்ன நான் பார்க்கல, என்ன நான் அறிகிறேன். நான் என்ன அறிகிறேன். ஆனா நான் என்ன எப்பாவது பார்த்திருக்கேனோ? அட ஸ்தூல சரீரத்தையே பார்க்கல, சரியா முதுக நான் பார்த்திருக்கேன். என்னைக்காவது என்னுடைய நெத்திய நான் பார்த்திருக்கேன். அப்படியே கண்ணை முன்னாடி ஏதோ தபத்துல உட்கார்றா போல அந்த புருவங்களுக்கு நடுவில் இருக்கிற இடம் வரைக்கும் பார்க்கலாமே தவிர என்னுடைய கண்களை நானே பார்க்க முடியுமா? முதுக பார்க்க முடியுமா? மனுஷனால இதுவே பண்ண முடியல. அவன் மீதி பாக்குறது, உள்ளூர் இருக்கிற ஆத்மாவை என்ன பார்க்கறது? சொல்றேன் சார், நான் சர்வஜன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். ஒன்னும் உங்களால பார்க்க முடியாது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. உங்க காதுக்குள்ள வலிக்கிறது என்ன இருக்குன்னு பார்க்க தெரியுறதா உங்களுக்கு? அந்த இயர் பட்டன் வச்சு ஏதோ நோண்டுறான். டாக்டர் சொல்றா அது நோண்டப்படாதுங்கிறான். விடுறா, இந்த விரல் சின்ன விரல் வச்சிருக்க, அதை வச்சு என்ன அந்த குரங்கு மாதிரி நோண்டிட்டே இருக்கிற? சின்ன விஷயம் தான். அது பண்ணலாமா பண்ணப்படாதான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? தலையாட்டுறோம், அது என்ன கீழே இருந்து விழுந்துடா போல. ஒரு விவகாரம் ஒண்ணு நடக்க போறது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியலேன்னு ஒத்துக்கணும். ஆனா எல்லாவற்றையும் தெரிந்தவர் பரமாத்மா. ஆனா இவன் என்ன நினைக்கிறான்? எனக்கு எல்லாம் தெரியும். இவன் அகங்காரத்தை உட்பட்ட எல்லாமும் உள்ள இருக்கிற ஆத்மாவால பார்க்கப்பட்டவை. ஆகையால் உலகம் எல்லாம் ஆத்மாவால் பார்க்கப்பட்டது. அதனால அதுக்கு என்ன பேரு? திருஷ்யம்னு பேரு. ஆத்மா ஒண்ணுதான், நான் என்கிறவன் ஒத்தந்தான் பார்க்கப்படாதவன், பார்க்கிறவன். ரெண்டுதான் இருக்கு உலகத்துல. திருக்கு திருஷ்யம். பார்க்கிறவன், பார்க்கப்படும் பொருள். பார்க்கப்படும் பொருளானது பார்க்கப்படுகின்ற காரணத்தினாலேயே அனித்தியமானது. நான் எதை பார்க்கிறனோ உலகத்துல அவைகள்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. நான் சொன்னேன்னா இப்பவே அழிஞ்சதுன்னு சொல்லல, ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. எதை பார்க்கிறானோ அது ஒரு நாளைக்கு அழியாது. ஆனா பார்க்கிறவன் இருக்கான் பாத்தீங்களா, அவரை பத்தி நான் பார்க்கவே இல்லை, எப்படி தெரியுது? வேறன்னு சொன்னா நம்பணும் பர்மனன்ட். ஆகையால் பரமாத்மா ஒருவர் தான் திருஷ்யம், திருக்கு ஒருவர் தான் நித்தியம், மற்றவைகள்லாம் திருஷ்யம் எல்லாம் அழியக்கூடியது. இதுதான் திருஷ்ய விவேகம். அதான் சொல்ற அன்வய விதிரே கோஹி பதார்த்த பதஸ்யத சியாதே ததஹவித்யத்ர யுக்திரேவ அவதாரணே. இதை யுக்தியினால நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, ஆத்மா, சைத்தன்யம், பிரஜானம், பிரம்மா, சத்து, இப்படிப்பட்டதெல்லாம் கேவலமான ஆத்மாவைத்தான் சொல்றேன். அதே போலயே நான் கர்த்தா, நான் போக்தா, நான் இதை செய்கிறவன், நான் இதை அனுபவிக்கிறவன், நான் பார்க்கிறவன், நான் கேட்கிறவன், இப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன். இவைகள் கேவலமான ஆத்மாவோட அதோட உன்னை சேர்த்துதான் சொல்றேன். நான் பார்க்கிறவன் எப்ப சொல்றேன்? கண்ணோட சேர்ந்ததான் பார்க்கிறவன், காதோட சேர்ந்தாதான் கேட்கிறவன். நான் பேசுறவன்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம்? வாயோட சேர்ந்தா பேசுறேன். ஆத்மான்னு சொன்னா எதோட சேரல, பிரம்மம்னு சொன்னா எதோட சேரல, சைத்தன்யம்னு சொன்னா எதோட சேரல. ஆனா நடக்கிறவன் நான் சொன்னேன்னா, வெளுப்பா இருக்கேன் நான் சொன்னேன்னா உதோட விழுது. படிச்சவன்னு சொன்னேனால் மனசோட சேர்ந்திருக்கேன். பணக்காரன்னு சொன்னால் பணத்தோட சேர்ந்திருக்கேன். சில பதங்கள் இன்னொன்னோட சேர்ந்தாத்தான் சொல்லும், சில பதங்கள் எப்படி சொல்றது? சேராமலே. இது அன்வய வியதிரேகங்கள். அன்வய வியதிரே கௌஹி பதார்த்த பதஸ்யத சாதே ததஹமித்யத்ர யுக்திரேவ அவதாரணே நாத்ராட்சமஹமித்யஸ்மின் சுஷுப்தே அன்யன்மனகபி நவாரயதி திருஷ்டிம் ஸ்வாம் பிரத்யஜந்து நிஷேததி. இத நம்மகிட்டயே கழுத்து வரும். தூங்கி எழுதுண்டா, தூங்கினியும் ஆமா தூங்கினேன், என்ன பார்த்தேன்? தூக்கத்துல என்ன பார்த்தேன்? நாத்ராட்சமயமத்யஸ்மின், எதையும் பார்க்கல. எதையும் பார்க்கலேன்னு நீ சொல்லியோ, அவன் இல்லையோ? யாராவது நான் தூக்கத்துல இல்லே சார்னு சொல்லுவானா? அச்சான்யமா போட்டு அதே படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்க பார்த்தவா பக்கத்துல பார்த்து ஏன் இப்படி தூங்குறான், ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கா? சில பேர் தூங்குறது பார்த்தாலே அகோரமா இருக்கும். நியாயமா தூங்குறப்ப பார்க்கப்படாது, தூங்குறப்ப இருக்கக்கூடாது. வாய பழம் கண்டு கண்ண பாதி தெரியுது.
அது என்னமோ கை காலெல்லாம் சுண்ட விழுந்தா போல அப்படி எல்லாம் தூங்குவா சில பேர். என்ன சார் இப்படி தூங்குறான்? சில பேர் தூங்கினா அவன் நிச்சயமா முடிச்சுட்டு இருக்கான்னு தெரியும், உயிரோட இருக்கா. ஏன்னா பக்கத்துல யாரும் தூக்கப்படாது. இப்படி இருக்கா ரெண்டு பேர். இப்ப தூக்கத்தில் நீர் என்ன பார்த்தீர்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? எதையும் பார்க்கலை. எதையும் பார்க்கலைங்கிறது எப்ப சார் முடியும்? நான் இருந்தா சொல்லலாம். நான் இருக்கணும், பொருள் இருக்கப்படாது, அல்லது வெளிச்சம் இருக்கப்படாது, எதையும் பார்க்கல, அப்பதான் நான் பார்க்கலன்னு சொல்ல முடியும். அப்ப நான் பார்க்கலன்னு நான் இருக்கேன், பார்க்கப்பட்டப்படும் பொருள்கள் இல்லை, அதான் சொல்றேன். அப்ப தூக்கத்தில் நீங்க இருக்கீங்கிறது நீங்களே சொல்றேன், பொருள் இல்லைங்கிறது தான் நீங்க சொல்றேன். அப்ப பார்க்கிறவன் ஒருவன் இருக்கான்ங்கிறது ஒத்துண்டா? அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கேன், சாட்சி இருக்கேன், அந்த பிரம்மம் இருக்கு. நாத்ராட்சமிக நித்யஸ்மின் சுஷுப்தே, சுஷுப்தே தூக்கத்தில் நாத்ராட்சமகம், நான் எதையும் பார்க்கவில்லை என்று அஸ்மின் இந்த இடத்துல அஸ்மின் சுஷுப்தே அந்யன்மனாகபி, என்ன தவிர வேற பொருள் எதுவும் இல்லை என்று சொல்கிறான். பொருள்களை இல்லை என்று சொல்றார். நவாரயதி திருஷ்டிம் ஸ்வாம் பிரத்யயந்து நிஷேததி, நான் இல்லைன்னு தன்னை மட்டும் இல்லைன்னு சொல்லிக்கல, பிரத்யயந்து நிஷேததி, அறிவில்லைங்கிறான். பொருள் இல்ல, அறிவில்ல, பார்க்கல, ஆனா நான் இருக்கேன். அப்ப நான் எனக்கூடியதான பொருள் இருக்குன்னு சொல்றானோ இல்லையா? நீங்களே சொல்லும் பொழுது நான் ஏன் சார் வேண்டாம் சொல்றேன். அதனால எல்லா மனுஷியாளுக்கும் ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் சாட்சி, அதுதான் நான் பிரம்மம்னு சொல்றேன். இப்படி நீங்க சொல்ற இந்த சொல்றதுக்கு வேதம் எங்கேயாவது சொல்லடா? ஸ்வயம் ஜோதிர் நஹி திரஷ்டு இத்யேவம் சம்விதோஸ்திதாம் அத்ரைஷ ஸ்வயம் ஜோதிர் பவதி. வேற எதனாலையும் ஒழிக்கப்படாமல் தனக்கு தானே ஒழித்துக் கொண்டிருக்கு, இதான் ஸ்வயம் ஜோதி. ராத்திரி தூக்கத்துல எல்லாமும் இருட்டா இருந்த போதிலும் காலம்பரை எழுந்து மீதி எதையும் பார்க்கல, என்ன மட்டும் பார்த்து சொல்லிடும். ஐயோ நான் மட்டும் இருந்தேங்கிற லைட் இருந்ததா? அப்ப எப்படி சார் நீங்க இருந்தேன்னு கண்டுபிடிச்சுனார். இந்த மேல கேட்காதீங்க, எனக்கு இவ்வளவுதான் தூக்கத்தை பத்தி தெரியும், அது மேல வேணும்னா நீங்க சொல்லுங்க கேட்டுக்க. ஏன்னா வந்துட்டேன் கிளாஸ்க்கு, நடுவுல போனா நன்னா இருக்காது, ஆனா விவகாரம் என்ன இப்பதான் சொல்லணும், அவ்வளவுதான் சொல்றேன். தவிர நான் எதையும் பார்க்கலைங்கிறல அந்த நானை எப்படி பார்த்தேன்? அந்த நானை பார்க்கறதுக்கு இன்னொருடைய தயவு தேவையில்லை. மனதோ கண்ணோ லைட்டோ எண்ணும் வேண்டாம். அதனால அதுக்கு என்ன பேரு? செல்ஃப் எவிடென்ட். ஸ்வயம் ஜோதி நஹி திரஷ்டு நஹி திரஷ்டு திருஷ்டேர் விபரிலோபோ வித்தியதே. பார்க்கிறவன் பார்வைக்கு அழிவில்லை, பார்க்கிறவனான சாட்சி அவனுடைய பார்வைக்கு ஒரு நாளும் மாறுதல் இல்லை. அப்படி நஹி திரஷ்டு இத்யேவம் சம்விதோ அஸ்தி தாம், சாட்சி இருக்கார் என்கிறதை சொல்றது. கௌட்டஸ்தன் ஜததா தஸ்யாக, அவர் கூட்டஸ்தமா இருக்கார், எவர் அன்சேஞ்சு. நேற்று தூங்கினாலும் இன்னைக்கு தூங்கினாலும் நாளைக்கு தூங்கினாலும் 10 வருஷத்துக்கு பின்னால தூங்கினாலும் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். படிச்சவன் தூங்கினாலும் படிக்காதவன் தூங்கினாலும் இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். யாராவது நல்லா படிச்சிருக்கானே சார், அவன் பத்தி ஏதாவது நான் தூக்கத்துல அதை கண்டேன் இதை கண்டேன் தான் சொல்றானா? இவ்வளவுதான் சொல்றேன். யூனிவர்சிட்டியில பிஹெச்டி ரிஜிஸ்டர் பண்ணினார். பண்ண பிறகு என்ன டாபிக் தூக்கத்தை பத்தின்னு சொன்னேன். பார்த்தா எனக்கு பிஹெச்டியே வேண்டாம் வந்துட்டான். யார கேட்டாலும் இவ்வளவுதான் சார் சொல்றான், அதுக்கு மேல விஷயமே சொல்ல மாட்டேங்கிறேன். தூக்கம்னா ஒண்ணும் தெரியாது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்க. யார போய் நான் என்ன கேட்கறது, என்ன தெரிஞ்சுக்க? தூக்கத்தை பத்தி என்ன எழுத முடியும்? உனக்கு தூக்கம் தெரியுமா? நான் தூக்கம் தெரியும் சார், அதுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பக்கம் எழுதணும்னா எந்த புத்தகத்திலும் இல்ல, யாரு கேட்டாலும் தெரிஞ்சுக்க. இந்த ஜென்மால நமக்கு வர சப்ஜெக்ட் மாத்திட்டான். அது விவகாரம் என்ன சொல்றது பாருங்க பார்க்கலாம். கௌட்டஸ்யம், அந்த ஆத்மா மாறாது. ததா பாஸ்தஸ்ய பிரத்யயஸ்ய லுப்ததாம் ஸ்வயமேவ அப்ரவீத் சாஸ்திரம். அதுக்காக சாஸ்திரமே இப்படி சொல்லி இருக்கு. எது? பிரத்யாவகதி பிரதக்கு, அறிவு என்கிறது உன்னிடத்தில் இருக்கு, பார்க்கிறவனிடத்தில் இருக்கு, சாட்சியின் இடத்துல இருக்கு.
மற்ற பொருள்கள்லாம் பார்க்கப்படும் பொருள்கள். பார்க்கப்படும் பொருள்கள் எல்லாமே ஜடமான பொருள்கள். ஏவம் விஜாத வாக்கியார்த்தே ஸ்ருதிலோக பிரசித்தா. இப்படி தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியார்த்தமானது அந்த பரமாத்மாவே உங்க மனசுல இருக்கக்கூடியதான சாட்சியான சைத்தன்ய வடிவமான சக்தி என்று ஸ்ருதியினாலையும் சொல்லியிருக்கேன், யுக்தியினாலையும் சொல்லியிருக்கேன். ஸ்ருதி தத்துவமசி இந்த விஷயத்தான் தத்துவமசின்னு ஸ்ருதி சொல்றது. ஸ்ரோதிர்மோகாபனுத்தையே எதுக்கு? இந்த கேட்கிறவனுக்கு மோகம் வந்திருக்கு, ஆனந்தம் எங்க இருக்குன்னு தெரியல, கவலைப்பட்டு இருக்க. இங்க இருக்க சந்தோஷம் அங்க இருக்க சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிருந்த காசுக்காக அலைகிறார். அது போகிறதுக்கா எப்படி இந்த பிரம்மா தாசதேர் யத்வத் யுக்தைவ அபானுதத்தமஹ தஸ்ய விஷ்ணுத்வசம்போதே நயத்னந்தர மூச்சிவானே. என்னேனும் இப்படியே சொன்னேன்னா ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டார். அதுக்காக ஒரு கதை சொல்ற. ராவணனை கொண்டு விட்டார். ராமன் கொன்ன பிறகு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. சீதாதேவி வந்தாச்சு, அக்னிபரிஷாச்சு வந்து உட்கார்ந்து. அந்த இடத்துல தேவதைகள்லாம் ராவணனை கொன்னதை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவ அந்த ஆகாசத்துல வந்து நிக்கிற. எல்லோரும் வந்து தசரதரும் வந்து நிக்கிற. நல்ல காரியம் அப்படின்னா. ஏன்னா இந்த ராவணனை மீது யாராலையும் தேவதைகளால் கூட ஜெயிக்க முடியல. அவன் அப்படி ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கான். தேவதைகளோ மனுஷோ புலிகளோ யானைகளோ யாரும் என்ன கொல்லப்படாது. மனுஷனை மட்டும் விட்டான். என்னன்னு இந்த மனுஷனுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த மனுஷன் என்னென்ன அப்படியே ஏதாவது 4 வேடிக்கை காமிச்சா அதை பார்த்துட்டே நிற்பான். சின்ன வயசுல இருந்து அந்த போஸ்டர் ஏதாவது ஒண்ணு இருந்து அதை பார்த்துட்டு பசங்கள் அங்கேயே தானே நிக்கிறான். அம்மா அர்ஜென்ட்டா வத்தி பெட்டி வாங்கிட்டு வாடான்னு அடிச்சிருக்காங்க. அங்கேயே நிக்கிறான். இந்த பக்கம் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறான். தலையா ஆட்ட மாட்டேங்கிறான். அப்புறம் அம்மாவே ஓடி வரா. என்னடா அது 10-15 நிமிஷம் ஆச்சு, எதிர்கடைக்கு போயிருந்தா இங்கேயாவது நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா ஒன்னும் தெரியல. ஓடி வர வந்த என்ன கடையில பையன் வந்தானா இல்லையம்மா அப்படிங்கிறான். இந்த அம்மாக்கு பயம் ஜாஸ்தியா. என்னடா ஆச்சு? பக்கத்து வீட்டுக்கு முன்னால நிக்கிறான். என்னடான்னா பெரிய போஸ்டர் அதையே பார்த்து அப்படியே இப்படியே பழகிட்டோம். நம்ம வேடிக்கை பார்த்து பார்த்து வாழ்நாள் முழுக்க பழகிட்டோம். அதனால இந்த மனுஷன்கிட்ட நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு விட்டா மனுஷனை ராவணன். ஆனா எங்களாச்சு தேவதைகளோ மற்ற யக்ஷாலோ கிண்ணறாலோ கிம்புறாலோ யாரும் அவரை கொல்ல முடியாது. அதுக்காக பகவான் மகாவிஷ்ணு என்ன பண்ணினார்? தானே மனிதனாக அவதாரம் பண்ணினார். ஆனா இந்த ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா இந்த அவதாரங்கள்ல அவளுக்கு உலகமும் தெரியும், தன்னையும் தெரியும். நமக்கு உலகம் தான் தெரியுது, தன்னை தெரியாது. நமக்கு நம்மளை பத்தி தெரியாது, தூக்கத்தை பத்தியும் தெரியாது. தினந்தோறும் ஒரு தடவை 4 தடவை தூங்குறான். இருந்தாலும் தூக்கத்தை பத்தி இவனுக்கு தெரியல. ஆனா உலகத்தை பத்தி எந்த ஷேர் எப்படி போறது, எங்க எப்படி வருது, டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி வருது, என்னென்ன வம்பு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் ஊர்வம்பெல்லாம் இவனுக்கு நன்னா தெரிகிறது, தன்னை பத்தி மட்டும் தெரியல. கடைசியில என்னடா அவதார புருஷாளுக்கு தன்னை பத்தியும் தெரியும், உலகமும் தெரியும். அதனால ராமனுக்கு நான் மகாவிஷ்ணுன்னு அவருக்கு தெரியும், உள்ளூர் அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த பிறவியில நான் மனிதன் எனக்கூடியதான எண்ணத்துலதான் இருக்கணும். அப்பதான் அவனை கொல்ல முடியும். அதனால யாரு கேட்டாலும் ஜாதோகம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மகன், நான் மனிதனாகத்தான் இருக்கேன், நான் மனிதன் தான் தசரதனுடைய பிள்ளை அப்படின்னு தினந்தோறும் அவர் ராமநாம ஜபம் பண்ணல. ஜாதோகம் தசரதாத்மகன் நான் மனிதன் சொல்லிட்டு இருக்க. அங்க இருந்து பிரம்மதேவர் வந்தார். இப்பதான் ராவண கொண்டாச்சு, இனிமேல் அது வேண்டியது இல்லையே. ஆகையாளுக்கு என்ன பண்ணிவிட்டார்? ராமனை பார்த்து சுவாமி நீங்கள் மகாவிஷ்ணு அப்படின்னு, நீங்கள் மகாவிஷ்ணுன்னு சொன்னா பிரம்மதேவன் சொல்ற. சில சமயத்தில் நம்மளையும் சொல்லுவார், நீயே ராஜாவ, என்ன உலகத்துல நீர் தான் அழகு, ஐயா அழகு எனக்கு தெரியாது, தலைவலி கால்வலி பல்வலி முக்கோலி எல்லா வலியும் இருக்கு, என்ன நீங்க அழக ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு சொன்ன. அப்பா கூட அழகன்னு பேர் வைக்கல, வெங்கடேசன் தான் பேர் வச்சார். ஆனா அழகன்னு அவர் சொல்றாருன்னா அவருக்கு ஏதோ உமக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். என்ன வேணும் சுவாமி, என்ன இப்படி சொல்றல துதிக்கிறல, உமக்கு என்ன வேணும் அப்படின்ற. அதே மாதிரி விவகாரம் என்னடா, பிரம்மதேவர் வந்து ராமனை பார்த்து நீங்க மகாவிஷ்ணு அப்படின்னா, அப்படியா
நான் ராமன்னா அப்படின்னு. அதுக்கப்புறம் யார் சொன்னா அவர் கேட்பார், அவர் ஒத்துக்கணும். யார் சொன்னா ஒத்துப்பார்? ராமன்னு சொன்னாலே பித்ருவாக்கிய பரிபாலனம்னு பேர் இருக்கு. சோ தசரதரையை போட்டு நீ சொல்லுன்னாராம். தசரதர் சொன்னாராம், சுவாமி நீ மகாவிஷ்ணுவப்பா, என் புள்ள இல்லைன்னு. அவர் சொன்னார், நீங்க சொல்றது என்னமோ நன்னதான் இருக்கு, ஆனா எனக்கு ராமன்னு தோன்றது இல்லை. இப்ப சொன்ன பிறகு அவர் சொன்னதை கேட்டு ஒத்துண்டார். ஒத்துக்கிறதுக்கு தான் மகாவிஷ்ணு தெரிஞ்சுண்டாலும் தான் மகாவிஷ்ணு என்று அறிவதற்கு வேற ஒரு செயலும் எப்படி பண்ணலையோ, அதே விதமாக வேதாந்தத்தை காதால கேட்க வேண்டியது கேட்ட அனுபவம் வருமே தவிர இதை பண்றதுக்காக வேற ஒரு செயலும் வேண்டாம். பரத பிரம்மா தாசரதேர் எத்வது, பிரம்மதேவரானவர் தாசரதே ராமனுக்கு எத்வது எப்படி உக்யைவ அபானுத தமஹா அறியாமையை வார்த்தையினாலேயே போக்கிவிட்டாரோ, தஸ்ய விஷ்ணுத்வ சம்போதே அந்த மகாவிஷ்ணுங்கிற இவர் அறிவு வரத்துக்கு நான் யத்னாந்தர மூச்சுவான் வேற ஒரு யத்னமும் சொல்லலை. அதே விதமா நாமும் ரெகுலரா கிளாஸுக்கு என்ன வரணும்னு கூப்பிடணுமா? ஏன்னா அவ்வளவு கஷ்டமா? ரெகுலரா கிளாஸுக்கு வேதாந்தத்தை கேட்டுட்டே இருந்தா ஒரு இதுக்கப்புறம் வேற ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை. ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு சிரவண மனநாதிகளை தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தத்துவமசி வாக்கியத்தினுடைய பலத்தை சொல்ல மேல் பாகம் அடுத்த சனிக்கிழமை அற்புதமா பார்ப்போம்.